என்னோட அன்பான ஃபாலோவர்ஸ் எல்லாரும், அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு நிமிஷம் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா? இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இவரை பத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக ரொம்ப சிம்பிளா இவரை பத்தியும் இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்லிடுறேன். இவர் பேரு ஹரிஷ் ராணா. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி மாடியில இருந்து தெரியாம தவறி விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. இவரோட பேரண்ட்ஸ் 13 வருஷமா இன்னைக்கு சரியாயிடுவாரு, நாளைக்கு சரியாயிடுவாருன்னு சொல்லி ஒரு குழந்தை மாதிரி பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் 13 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க மனசு விட்டுருச்சு. அவங்க குழந்தைய இந்த ஸ்டேஜ்ல அவங்களால பார்க்க முடியாதனால கோர்ட்ல கருணை கொலை பண்றதுக்கு உத்தரவு கொடுங்கன்னு மனு போட்டிருக்காங்க. எல்லா வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் கோர்ட்ல இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் எல்லா வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமும் கருணை கொலை பண்றதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவரை கருணை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த உயிர் இந்த உலகத்துக்கு வரும்போது எவ்வளவோ கனவோட ஆசையோட வந்திருக்கும். ஆனா அது எதுவுமே நிறைவேறாம அந்த உயிர் இப்ப பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ அவருக்காக அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்க, நான், நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஒரு நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்திடலாம்.